எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இங்கே உங்கள் மகன் இந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்த நான் ஒரு எளிய மகன். பன்னெடுங்காலமாக நம் இனம் தூக்கி சுமந்து வந்த ஒரு பெருங்கனவை நமது முன்னவர்கள் சுமந்தார்கள். நம் முன்னே சிலையாக நிற்கிற நம்முடைய தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் உட்பட பல்வேறு பெருந்தலைவர்கள், செக்கிழுத்த நம்முடைய பாட்டன் வாவு சிதம்பரனார், சிறைப்பட்டு வாடிய நம்முடைய தாத்தன்கள் பெருந்தலைவர் காமராஜர், கக்கன், அயோத்தியாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன், MC ராஜா, சிங்காரவேலர், ஜீவானந்தம், அத்திப்பாக்கம் வெங்கடாசல நாயக்கர், இப்படி எண்ணற்ற பெருமக்கள், அதற்கு முன்னவர்கள் வள்ளுவ பெருமகனார் தொடங்கி முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும் குடிதலி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதொலி நிற்கும் உலகு, இப்படி பகுத்து வகுத்து அறம் சார்ந்த ஆட்சியை எப்படி செய்வதென்று நமக்கு போதித்து சென்றார்கள். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்றான் இளங்கோவடிகள். பகிரொளி ஆற்றுடன் பல்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொண்டு வடதிசை கங்கையும் இமயம் கொண்டு தென் திசையாண்ட தென்னவன் வாழின்னா, இமய வரை பரவி இந்த நிலப்பரப்பு முழுதும் ஆண்ட மன்னவன் மக்கள் நாம். இமயத்தில் கொடியேற்றினான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்றால் ஊரா நாட்டில் கொடியை நட்டிருக்க முடியாது. தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்த ஒரு இனத்தின் கூட்டம், இந்திய நிலப்பரப்பு முழுமைக்கும் பரவி வாழ்ந்த ஒரு இனத்தின் கூட்டம். இந்த நாட்டை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை என்னால் ஏற்க முடியாது. இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள். என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ்தான் என்று அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார். அப்படி இமயவரை பரவி வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள், மாண்பு கொண்டு உலகத்திற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம், கலை, இலக்கியம், வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த இனம். வணிகம் செய்யும் போது பாய்மர கப்பலில் கட்டி இருந்த துணியை கிழித்து கோமணம் கட்டிய நாடுகள் உலகில் எத்தனையோ. முத்து பவளத்தை ஏற்றுமை செய்து வாழ்ந்த இனத்தின் மக்கள் இன்னைக்கு என் நிலையில் நின்று கொண்டிருக்கிறதை பாருங்கள். ஒரு சமூகம் மேம்பட உயர்வடைய ஒரு நாட்டில் முதன்மையாக இருக்க வேண்டியது கல்வி. ஒரு நாட்டின் செல்வத்திலேயே ஆகப்பெரிய செல்வம் அறிவு செல்வம் தான். ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுது என்கிறார்கள். கல்விதான் ஒரு சமூகத்தை மேம்படுத்தும், நெறிப்படுத்தும், ஒழுங்குபடுத்தும், அதுதான் நாகரிகப்படுத்தும். ஆனால் இன்னைக்கு கல்வி எப்படி இருக்கிறது என்பது பாருங்கள். காசு கொடுத்து பெற வேண்டிய நிலையில் வரவர்கள் என்ன சொல்கிறார்கள்? மாணவர்களின் கல்வி கடன் தள்ளுபடி என்கிறார்கள். மாணவர்கள் ஏன் கடன் வாங்கி படிக்க வேண்டும்? கடன் வாங்கி கல்வி கற்கிற நிலைமையில் வைப்பது எப்படி சரியானது? கல்வி மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. நான் கல்வி கற்பதற்கு கல்விக்கு கடனாக 20 லட்சம் தருவேன், நான் கல்வி கடனை தள்ளுபடி செய்வேன். இது மாதிரி ஒரு கேடுகட்ட அறிவிப்புகள் ஆட்சி. எப்படி? நான் தரமான கல்வியை, சரியான கல்வியை, சமமான கல்வி எல்லாருக்கும் கொடுத்துட்டா எதுக்கு கடன் வருது? எதுக்கு கடன்? கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் கடன், அப்புறம் எதுக்கு கல்விக்கு கடன் வருது? நாட்டின் குழந்தைகளுக்கு, நாட்டின் குடிகளுக்கு கல்வியை கூட கொடுக்க முடியாத அரசு எதுக்கு இருக்கு? எதுக்கு அரசு? எதுக்கு? இதை ஏன் இந்த கேள்வி யார்கிட்ட எழல? இந்த கல்வி யார்கிட்ட இருக்கு? ஒரு முதலாளிகிட்ட இருக்கு. தனியார் முதலாளி தரமான கல்வியை, தரமான மருத்துவத்தை தந்து விடுவான் என்றால் அரசு தோற்று போகிறதா முதலாளியிடம்? இந்த கேள்வியை உங்களுக்கு எழல? ஏன் எழல? ஒற்றை மனிதனை இத்தனை கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசு ஒரு முதலாளியை தோற்கடிக்க முடியாதா? அவனை தாண்டி தரமா கொடுத்துட முடியாதா? எப்படி? கேவலம்.
உங்கள் உடன் பிறந்தவன், இந்த மண்ணில் உன்னோடு உளவியவன், இந்த நீரை எடுத்து இந்த காற்றை சுவாசித்த மகன், உன் மகன். அவனுக்கு ஒரு கனவு இருக்கிறது, கல்வியை எப்படி என் நாட்டு பிள்ளைகளுக்கு, என் எதிர்கால செல்வங்களுக்கு கொடுக்கணும்னு. அதை நான் தாளில் வச்ச நீ கவனிக்கல, காகிதத்தில் தந்தம் படிக்கல, காட்சியா எடுத்து எடுத்து என் கனவை உனக்கு கடத்துறேன். சரின்னு பட்டா என் கையை பிடிச்சுக்க, எனக்கு ஓட்டை போட்டு நாட்டை கொடு, இல்லைன்னா எவனுக்கோ கொடுத்து என்னை விட்டு. இவன் தெரியும், உன் இனத்தின் முன்னோன், கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் சிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்த வான்புகள் கொண்ட தமிழ்நாடுங்கிறான். உலக பொதுமறை தந்த பிதாமகன் உன்னுடைய முன்னவன் தான். நீ கல்விங்கிற இவன் படிக்க வச்சான், ஐயா ஈவேரா வந்து படிக்க வச்சாருன்னு. இவனை படிக்க வச்சது? இவன் எழுதுனதான் நீ படிச்சுக்கிட்டு இருக்க. இவனைவன் படிக்க வச்சது யார்? படிக்க வச்சது உலக பொதுமறை தந்தவன். என்ன சொல்றான் உனக்கு? தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவுங்கிறான். அடுத்து என்ன சொல்றான்? பாரு, கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றைய வைங்கிறான். கண்ணுடையர் என்பவர் கற்றார், முகத்திரண்டு புண்ணுடையவர் கல்லாதருங்கிறான். இதை விட கல்வியின் சிறப்பை உலகத்தில் எவனும் சொல்ல முடியாது, கல்வியின் பெருமையை எவனும் சொல்ல முடியாது. பார்த்துக்க, மண்ணும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மண்ணில் கற்றோன் சிறப்புடையன் அறிவு முது அட்டி அவை. அதுக்கு பொருள் என்ன? நாட்டை ஆள்கிற மன்னனுக்கு கூட அந்த மண்ணில் மட்டும்தான், அந்த நாட்டில் மட்டும்தான் சிறப்பு இருக்கும். ஆனால் கற்றவனுக்கு உலகில் எங்கு சென்றாலும் பெருமை இருக்கும், சிறப்புங்கிறான். அதைத்தான் கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புங்கிறான். பிச்சை உகினும் கற்கன் என்றங்கிறான் நம்ம பாட்டன் அதிவீர ராமபாண்டியன். பிச்சை எடுத்தாவது கற்றுறாங்கிறான். அதான் நம்ம தாத்தன் காமராஜர் என்ன சொல்றான்? படிக்க வச்சிருவோம், பள்ளிக்கூடம் கட்டினாரு வரல, சீருடை கொடுத்தாரு வரல, சாப்பாட்டுக்கு என்னையா ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு பள்ளிக்கூடம் கட்டிட்டேன் படிக்க போலேன்னு. அப்போ அவன் கேட்குறான், பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டா சோறு யார் போடுவா, நீயா போடுவான்னு. முன்னாடி நிற்கிற ஒரு முதலமைச்சர்னு தெரியாது அவனுக்கு. அப்போ என்ன பண்ணுறாரு? ஐயோ ஒருவேளை சோறு போட்டாது பிள்ளைய படிக்க வைப்போம்னு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அதிகாரிகிட்ட கேட்குறாரு, நம்மகிட்ட எவ்வளவு காசு இருக்குது, ஒரு வேளை சோறு போட்டாவது பிள்ளைய படிக்க வைக்கலான்னு. அவ்வளவுலாம் நிதி இல்லைன்னொன்னே எப்படியாவது படிக்க வைப்போம், இருக்கிற வரை போடுவோம், இல்லைன்னா ஊராக நான் மடியேந்தி வந்து பிச்சை எடுத்து காசு கொண்டாரேன், படிக்க வச்சுருவோம், படிக்க வச்சு பிள்ளைகளுக்கு அறிவு கொடுத்துட்டா நாட்டை காப்பாற்றிடுவான்னு. இப்போ அதிவீர ராமபாண்டியன் சொன்னது, பிச்சை எடுத்தாவது பிள்ளைய படிக்க வைக்கணும்னு படிக்க வச்சா நம்ம தாத்தேன். இந்த பாரு, மன்னனுக்கு கூட சென்ற இடமெல்லாம் இருக்காது. அப்போ ஒரு தேசத்தின் வளத்திலே ஆகப்பெரிய வளம் அறிவு வளம். அதை நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ அந்த அறிவு வளத்தை கொடுக்கணும். அறிவற்ற சமூகம் மூடர் கூடமாக போயிடும், அது ஒரு குருட்டு சமூகம் ஆயிடும். அப்போ ஒரு நாட்டின் எதிர்காலம், உலகெங்கும் இருக்கிற தத்துவமின் உடன் பிறந்தவனே, ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுது. ஒரு நாட்டின் நலன் அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையலறையில் தீர்மானிக்கப்படுது. ஒரு நாட்டின் வளம் அந்த நாட்டு பெற்றிருக்கிற நிலத்தின் வளத்தை பொறுத்து, அந்த நாடு பெறுகிற நிலத்தின் வளம் அந்த நாடு பெறுகிற நீரின் வளத்தை பொறுத்து, அந்த நாடு பெறுகிற நீரின் வளம் அந்த நாடு பெறுகிற மழையின் வளத்தை பொறுத்து, அந்த நாடு பெறுகிற மழையின் வளம் அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து. இப்போ அந்த மலைகளை அறுத்து மணலாவும் வீட்டு வாசலில் ரோட்டில் கொட்டியிருக்கான், நீனும் அதை பார்த்துக்கிட்டு போயிட்டு தான் இருக்க. இப்போ ஒரு நாட்டின் எதிர்காலம் வகுப்பறையில். உன்னுடைய வகுப்பறை, உன்னுடைய எதிர்காலம் அறிவை வளர்க்கும் கருவறையா இருக்கா, அறிவு கருவறையா இருக்கா, எதிர்காலத்தை தீர்மானிக்கிற வகுப்பறையா இருக்கா, வர்த்தகரையா வியாபார அறையா இருக்கா, அதை நீ பார்த்துக்கணும். இப்போ அறிவு கருவறை வர்த்தகரையாக வியாபார அறையாக மாறிடுச்சு. காசு கொடுத்தால் நல்ல படிப்பு, காசு இல்லைன்னா இல்லை. அப்போ அது வியாபாரம் ஆயிடுச்சு, அறிவு விற்பனைக்கு வந்துடுச்சு. இது சரியான சமூகமா, சரியான நாடா? அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவையா இருக்கிற நீர், இது மூணும் விற்பனை பண்டமாக சந்தை பொருளாக வந்துவிட்ட நாடு நாடு இல்லை சுடுகாடு. இதை நீ புரிஞ்சுக்கணும். இப்போ கல்வி கட்டணம் கொடுத்தால் உயர்ந்த கல்வி உனக்கு கிடைக்கும். இப்போ உங்க அண்ணன் என்ன நினைக்கிறேன், இதை மாற்றணும்னு நினைக்கிறேன், இதை மாற்றணும்னு நினைக்கிறேன். மனித வாழ்வில் அறிவு தேடல் தவிர்க்க முடியாத ஒன்று, தவிர்க்க முடியாத ஒன்று. அண்ணல் அம்பேத்கர் அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு
உங்கள் நிழலை தேடி ஓடி வருங்கிறார். அப்ப அறிவு தேடலுக்கு இடம் கல்வி. கல்வி வகுப்பறை. அப்போ பெருத்த லாபம் குவிக்கும் தொழிலாக கல்வி மாறிட்டது. இதை மாற்றணும்னு உன் உடன் பிறந்தவன், உன் வயிற்றில் பிறந்தவன் துடிக்கிறேன். என்னை பெற்றோர்களே, கல்வி நம்முடைய கோட்பாடு மானுட உரிமை. கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. இதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை அப்படிங்கிறது நம்மளுடைய நிலைப்பாடு, நம்மளுடைய கொள்கை. அப்போ தரமான கல்வியை, சமமான கல்வியை, சரியான கல்வியை எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நம்முடைய அரசு, உன்னுடைய அரசு, நாம் நிறுவப் போகிற அரசுன்னு நினைக்குது. ஆகச்சிறந்த கல்வியை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு நினைக்குது. இப்ப இதை கவனி, இங்க கவனி. ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் நம்ம கொடுத்துறோம், எல்லாருக்கும் கொடுத்துறோம். அப்புறம் இங்க என்னன்னா, அரசு பள்ளிக்கூடங்களின் எண்ணிக்கை குறையுது. 2500 பள்ளிக்கூடங்களை மூடி இருக்கு, 2500 டாஸ்மார்க்கை திறந்திருக்கு. படிப்பகங்கள் மூடப்பட்டு குடிப்பகங்கள் கூடிக்கொண்டு போகுது. எப்படிப்பட்ட சமூகமா நம்ம மாறிக்கிட்டு இருக்கிறோம்னு பார்க்கணும், நீங்க பார்க்கணும். இப்ப இதுல என்னன்னா, அரசு பள்ளிக்கு வருகிற மாணவர்கள் எண்ணிக்கை குறையுதுங்கிறாங்க. ஏன் மூடுறாங்கன்னா, மாணவர்கள் எண்ணிக்கை குறையுதுங்கிறாங்க. அதுக்கு ஏன் குறையுது? அங்கே கல்வியின் தரம் குறையுது. விளங்குதுன்னு நினைக்கிறேன். இங்க இருக்கிற எத்தனை பேருடைய பிள்ளைகள் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க, படிக்க வைப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா படிக்க தரம் இல்லை. அப்போ தனியார் பள்ளிக்கு படையெடுக்க காரணம், அரசு பள்ளியில் இல்லாத தரம் தனியார் முதலாளிகிட்ட இருக்குது. தனியார் பள்ளிக்கூடங்களின் கட்டட அமைப்பு அண்ணன் காட்டுறேன், அதை பார்த்துக்கிட்டே வா. அவனுடைய சீருடை. அப்ப என்ன கேள்வி இருக்குது? இத்தனை கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசால் தர முடியாத கல்வியை, மருத்துவத்தை ஒரு முதலாளி தந்து விடுவார் என்றால், ஒற்றை முதலாளியிடம் ஒட்டுமொத்த அரசும் தோற்று போகிறதா என்ற கேள்வி அண்ணனுக்கு எழுது. உங்களுக்கு எழுந்தால் நீங்க விழித்துக் கொண்டீர்கள். மாற்றத்துக்கான சிந்தனை உங்களுக்கு பிறந்து விட்டது. தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றம் நிகழப்போகிறது. உங்கள் வாக்கு ஏமாத்துறவனுக்கு இல்லை, ஓட்டுக்கு காசு கொடுக்கிறவனுக்கு இல்லை, இலவசங்களை அறிவிப்பவனுக்கு இல்லைன்னு நான் நம்புவேன். இப்ப பாருங்க, இது அந்த கேள்வியா எழுப்புறேன் உங்க அண்ணன். அரசு முதலாளியால் கொடுக்க முடியறதை நம்மால் கொடுக்க முடியாதா? இது அரசு பள்ளி. இப்ப அரசு முதலாளிகிட்ட கேட்கிறேன், இங்க பாரு, இப்ப நம்ம இன்றைய நிலையை பாரு. இது என்னன்னா, அரசு பள்ளியில் வேலை செய்கிற ஆசிரியர், அவருடைய மகனே அரசு பள்ளியில் படிக்கிறது இல்லை. அரசு பள்ளியில் வேலை செய்கிற ஆசிரியர், அரசு கல்லூரியில் வேலை செய்கிற பேராசிரியர், அவருடைய பிள்ளையே அரசு கல்லூரியில் படிக்கிறது இல்லை. எங்க படிக்குது? தனியார் பள்ளிக்கூடத்தை பாரு. இதை நான் சும்மா ஏஐல வரையில, உண்மையில பள்ளிக்கூடம் நம்ம ஊர்ல தான்ப்பா, உண்மையில பள்ளிக்கூடம். இது தரமா கொடுத்துட்டா லாபம், அரசு பள்ளியை தரம் உயர்த்து கொடுத்துட்டா முதலாளிக்கு வர லாபம் குறைஞ்சிரும். குறைஞ்சா ஏன் குறைஞ்சிரும்? இந்த தனியார் பள்ளிக்கூடம் கல்லூரியை நடத்துறவனே ஆட்சியில் இருக்கிறவன் தான், அவன் தான் கட்டியிருக்கான். இந்த அமைச்சருக்கு எவனுக்குடா மருத்துவ கல்லூரி இல்லை, மருத்துவமனை இல்லை, பள்ளிக்கூடம் இல்லை, கல்லூரி இல்லை, யாராவது ஒருத்தன் சொல்றான். அவன் வியாபாரம் படுத்தணும்னு நம்ம உரிமையை கெடுக்கிறான்டா. இதாண்டா இங்க இருக்க பிரச்சனை. உனக்கு புரியுதா? இங்க பாரு, இதை தரமாக கொடுத்து விட்டால், பள்ளிக்கூடத்தை பாடுறா, கக்கூஸ் கழிவறையை பாடுறா, நம்ம பிள்ளை இதே புதுக்கோட்டையிலடா 300 பிள்ளைய பெண் பிள்ளைய மரத்துக்கு இருந்து படிக்கிறான். பள்ளிக்கூடம் இல்லாமல் 300 பெண் குழந்தைய படிக்கிற பள்ளிக்கூடத்தில் ஒரே ஒரு கழிவறடா, ஒரே ஒரு கழிவறை உன் ஊரில் தான், ஓ நாட்டில் தான். 300 பெண் பிள்ளைகள் மேற்குறை இல்லாத மரத்து நிலையில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவங்க செத்து போய் படுத்த கல்லறை மட்டும்டா கடற்கரையில் 100 கோடி 200 கோடி கட்டிக்காண்டா. டேய், பிள்ளைகள் படிக்கிற படிப்பறை எப்படி இருக்கு, அவன் படுத்து கிடக்கிற சுடுகாடு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாரு. இதெல்லாம் உன் பள்ளிக்கூடம்டா. இங்கே வர உட்காந்துருக்கேன், எப்படி வந்து கக்கூஸ் போகிற மாதிரி வந்துக்கண்டா. படிக்க வருவதில்லைன்னா எப்படா வருவான் அந்த பள்ளிக்கூடத்துக்கிட்டே? தமிழ்நாடு அரசு உயர்நிலைப்பள்ளி. பாரு எப்படி வருவான் பார். உனக்கு கோவம் வந்துட்டுன்னு வச்சுக்க, நீ நல்ல மானத்தாய் தகுப்பேன், மானத்தாய் மாரில் பால் குடிச்சிருக்காயடா. உனக்கு கோவம் வந்துருச்சு, இதை பார்க்கும்போது நீ தன்மானத்தோடு தலை நிமிந்துட்டா. இல்லை, உன்னை எந்த நூற்றாண்டையும் திருத்த முடியாது.
என் தாத்த மாதிரி 100 தாத்தா இருந்தாலும் என்னை காப்பாற்ற முடியாது. இங்க பாரு, படிக்க யாரும் வரதில்லைன்னா எங்கடா வருவான்? இங்க வர நம்ம பள்ளிக்கூடத்தையும் பாடுறா, அவன் கல்லறையும் பாடுறா. அரசு பள்ளி வகுப்பறை, அரசியல்வாதி கல்லறை. இது சுமார், இது ஐயா எம்ஜிஆர். இது நுழைவாயில் தான். உள்ள போனின்னு வச்சுக்க 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டிருக்காப்ல. டேய் இதாண்டா ஐயாவோடது. ஐயாவோட தானே தலைவர், தன்மான தலைவர் ஐயாவோடதுடா. உள்ள போனீங்கன்னா ஏசி போட்டு வச்சிருக்கான். ஏசி புதகுலிக்கு ஏசி போட்டவங்கள உலகத்துலன்னு பார்க்க முடியாதா? பார்க்க முடியாது பாரு. டேய் பள்ளிக்கூடத்தின் மேற்கூரைய பாடுறா. டேய் உட்கார்ந்துருக்க பிள்ளை மண்டையில் வந்து செத்து போனான்டா, அவன் கல்லறைய பாடுறா. இப்ப என்ன, இதை இது மாதிரி கட்டிட்டு அதை இது மாதிரி ஆக்கணும்டா. அதுக்கு என்ன பண்ணும்? ஒரே ஒரு ஓட்டு போடுறா. அவங்க அண்ணனுக்கு போடுறான். போடுறா ஒரே ஒரு ஓட்டம் போடுறா. ஒரு ஓட்டம் போடுறா. டேய் உன் கூட பிறந்தவன் உன்னை கைவிடுவானாடா? உன்னை ஏமாத்துவானாடா? உன் வயிற்றுல பிறந்தவனா ஏமாத்துறவனா இருந்தா நான் ஏன்டா இப்படி வந்து கத்திக்கிட்டு படம் போட்டு உன்னை காட்டட்டும்? எனக்கு தான் 2000 கோடி தரேன்றானடா, துணை முதல்வர் தரேன்றானடா. நான் செத்ததுக்கு அப்புறம் நீயே ஆட்சி எடுத்துக்கின்றான்டா. நான் போயிருக்க மாட்டானா? டேய் நீ நினைச்சு பாரு. இந்த நிற்கிறார்லடா, சுதந்திர போராட்டத்துக்கு 9 வருஷம் சிறையில் இருந்தாரா? 9 வருஷம். நாட்டு விடுதலைக்கு ஜெயிலில் இருந்தாரா? செத்து சிலையானிக்கும் போதும் ஜெயிலில் இருக்காண்டா. இது மாதிரி இந்த இனத்துக்கு ஒரு மானக்கெடு இருக்கானடா. கருணாநிதி சிலை இப்படி ஜெயிலில் இருக்காடா? ஏய் இவே ராமசாமி சிலை இப்படி ஜெயிலில் இருக்காடா? எம்ஜிஆர் ஜெயலலிதா சிலை இப்படி இருக்காடா? ஏன்டா நம்ம தாத்தன் சிலை ஜெயிலில் இருக்கு? ஏண்டா என்னைக்கடா நீங்க திருந்த போறிய? என்னைக்கு? கத்தி சாக உனக்கு நான் இருக்கேன். என்னையும் விட்டின்னு வச்சுக்க, நாதியத்து போயிடுவேன். பாரு இன்னும் பாரு கொடுமையை பாரு. இங்க பாருடா, பள்ளிக்கூடம் எப்படி இருந்தது? இது கொஞ்சம் பின்னாடி போடா, ஒரு ஷாட்டு காட்டா போடா. இங்க பாரு டேய், வகுப்பறை இருக்கு போடா, அவன் கல்லறை எப்படா இருப்பாரா? இந்த சமாதிக்கு ஒரு சமாதி கட்டாம நம்ம போகப்படாதா? போவே விடாது. வீடை இந்த ஒரு அந்த வீடை இடிச்சு விட்டான். இந்த கண்டம் தேவியில அங்க வீடை ஆக்கிரமிச்சு விட்டான். வீட்டை இடிக்கிறான், கோயில் இடிக்கிறான், மசூதி பள்ளிவாசல் இடிக்கிறான். இந்த கடற்கரையை ஆக்கிரமிச்சு கட்டிருக்கானடா. 2 ஏக்கர்ல 8 ஏக்கரை. இந்த கடற்கரை ஆக்கிரமிப்பா இல்லையா? சொல்லு, ஆக்கிரமிப்பா இல்லையா? அதை இடிக்கிறான்ல. இப்ப இதை யாரா இடிக்கிறது? யார் இடிப்பா? நீ இடிப்ப. எப்ப? சீமானாகிய நான் அப்படின்னு அங்க பேசும் பாரு. அண்ணன் பதவியா இருக்க வருவில்ல, விழாவுக்கு வருவில்ல, அப்பவே மண்வெட்டி கடப்பாறை கோடாரி எல்லாம் கொண்டு வந்து பேத்தடிடா. இங்க வர்றா. அப்ப கல்வி அமைப்பு, இந்த கல்வி அமைப்பு மக்களாட்சிக்கு எதிரானதா இருக்கு. கல்வி அமைப்பு மக்களாட்சி நெறிகளுக்கு எதிரான இருக்கு. பாரு, ஏய் நான் போட்டு காட்டுறா பாரு. திரும்பிடா. மரத்து நிழல்ல உட்காந்துருக்கு பாரு. நம்ம பிள்ளை, பொம்பளை பிள்ளை பாருடா, எப்படி தரையில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கு. தனியார் பள்ளிகளுக்கு இழைக்கப்பட்ட துரோகத்தை பாரு. கட்டுக்கட்டா காசை வாங்கிட்டு அரசு பள்ளி. இது என்ன தெரியுமா? நம்ம பிள்ளைகளுக்கு நாம் செய்யற பச்சை துரோகம்டா. பச்சை துரோகம். துரோகம் செய்யற அரசுக்கு நீ ஓட்டு போடுறடா. அதான்டா உலக பெருந்துரோகம்டா. நீ பாரு, கல்விக்கு வரி கட்டிடுற, ஆனா காசு கொடுத்தா தான் நல்ல கல்வி கிடைக்கும்னு நிலைமை இருக்கு. பார்த்துக்க, இங்க போற கூட்டம் உன் மகன் ஆட்சியில இங்க வந்துருது, திரும்பிடுது. எப்படி? தரத்தை உயர்த்திறேன். எப்படி? முதலாளிகளுக்கு எனக்கும் போட்டி நடக்குது. இந்த கருணாநிதி மகன் ஆட்சி, இந்த இவங்க ஆட்சி கிடையாது, பிரபாகர மகன் ஆட்சி. எப்படி நடக்குது? போட்டி நடக்குது. தன்னலம் துளியும் இல்லாமல் என் மக்களின் நலன், ஒரு முதலாளியா என் மக்களின் அரசா மோதுவோம். தரம் இவங்க நடத்துற தரம் இல்ல, உலகத்தரம் காட்டுறேன் பாரு. எப்படி உலகத்தரம்னு? இங்க பாரு, தரத்தை உயர்த்துறேன், கட்டட அமைப்பை மாத்துறேன். எப்படி கட்டுறேன் பாரு, பள்ளிக்கூடத்தை காட்டுறேன் பாரு. ஒன்று தான் பாரு. கல்வி எப்படி என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன்? சுமை அல்ல, சுகம். பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு என் பிள்ளை சொல்லாது. ஏன் ஐயா பள்ளிக்கூடத்துக்கு விடுமுறை விட்டாருன்னு கேட்கும். சொர்க்கமாக வச்சிருப்பேன். எப்படி? இவங்கள மாதிரி உப்புமா கிண்டி போடான மாட்டேன். என் பள்ளிக்கூடத்தை பாரு, மறுபடியும் நீ படிக்க போகலாம்னு தோணும். இந்த பாரு காட்டுறேன் பாரு. பாரா ஒரு தடவை பாரா. சரியான சமமான தரமான கல்வியை ஓ நாட்டு அரசு கொடுத்துருது. தமிழ்நாடு அரசு கொடுக்குது. சட்டம் போடுறேன் வந்தவொடனே உன் மகன் உன் கூட பிறந்தேன் சட்டசபையில் இருந்து முதல் சட்டம்
பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, இந்த நாட்டின் செல்வங்கள். சட்டம்டா முதல் கையெழுத்துறா, முதல் கையெழுத்து முதலமைச்சராக கையெழுத்து போட்டுருவேன், அது பற்றி செல்லும். ரெண்டாவது கையெழுத்து, பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் வீட்டின் செல்வங்கள்ல, நாட்டின் செல்வங்கள். ₹1 1 கோடி கல்வி, தொடக்க கல்வி, ஆராய்ச்சி கல்வி, எல்லாம் டாக்டரா படி, இன்ஜினியரா படி, என்ன படிக்கிற, எந்த படிப்பானவன் படிக்க வைப்பான். ஏன்? என் பிள்ளை, என் நாடு, என் செல்வம். அதனால அரசு பொறுப்பேற்குது. நீ பெற்று பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டு அதோட அவன் வேலை முடிஞ்சிருச்சு, வேலை முடிஞ்சிருச்சு. பெற்றுக் கொடுங்கள் நாங்கள், பிள்ளைகளை நீங்கள் கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். தரத்தை உயர்த்திடுறேன். நீ தனியார் பள்ளியை சீந்த மாட்ட. அண்ணன் வந்துட்டு 6 மாசத்துல மூடிடுறான். நீ எழுதி வச்சுக்க. சட்டம் எப்படி போடுவேன்? அமைச்சரா, முதலமைச்சரா, அவர் பேரனா, பேத்தியா, அல்லது மகனா, மகளா, பாராளுமன்ற உறுப்பினரா, சட்டமன்ற உறுப்பினரா, மாமன்ற உறுப்பினரா, IAS-ஆ, IPS-ஆ, எவர் மகன் மகளா இருந்தாலும் அரசு பள்ளி கல்லூரியில் தான் படிக்கணும். சட்டம் போட்டுருவேன். தானா தரம் இருந்துடும். அடுத்த சட்டம் என்ன? அரசு பள்ளி கல்லூரிகளில் படித்தவர்களுக்குத்தான் தமிழ்நாட்டு அரசில் வேலையில் முன்னுரிமை. மிச்சம் இருந்தா தனியார் பள்ளி கல்லூரியில் படித்தவனுக்கு கொடுப்பேன். இப்ப நீ எங்க படிப்ப? தமிழ்நாட்டு அரசு வேலையில உனக்கு அரசு பள்ளி கல்லூரியில் படித்தவனுக்கு கொடுத்த மிச்சம் இருந்தா தான் கொடுப்பேன். எனக்கு கண்டுதான் தானம். கல்வியின் நோக்கம் பயிற்று மொழி, கல்வியின் நோக்கமும் பயிற்று மொழியும். இதை நல்லா கவனிச்சுக்க. கல்வி வியாபார பண்டம் அல்ல, நம் பிள்ளைகளின் உரிமை. ஒடுக்கப்பட்ட மக்களை மீட்டெடுக்கும் வழிமுறை கல்விதான். உண்மையான மக்களாட்சியை உருவாக்குவதே கல்வியின் நோக்கம்தான். இப்ப அண்ணல் காந்தியடிகள் என்ன சொல்றாரு? குழந்தைகளுக்கு தாய்ப்பால் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் தாய்ப்பால், தாய்மொழி கல்வி. அதை கொடுக்காதும் ஒரு வித தேசத்துறவு குற்றம் தாங்கிறாரு. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. அயல் நாட்டு மொழியை பயிற்சி மொழியாக நம் இளைஞர்கள் மீது, நம் பிள்ளைகளின் மீது பயிற்று மொழியாக திணிப்பது நம்மையே அழிக்க வல்லது. அது மிகப்பெரிய கொடுமை என்பதை வருங்கால வரலாறு சொல்லுங்கிறார். இப்ப அதுதான் நம்ம பிள்ளைகளுக்கு எந்த மொழியில படித்து எதில் எழுதுவதுன்னு தெரியல. ஒரே ஒரு கேள்வி தான் உங்க அண்ணன் கேட்பேன். அடுத்தவன் மொழி உனக்கு எப்படி அறிவாகும்? எப்படி அறிவாகும்? இங்க பாரு, 1928 ஜூலை 5 அன்று எழுதி வைத்திருக்காரு. எப்படி? நான் முதல்ல சொன்னதை சொல்றாரு. அயல் நாட்டு மொழியை கற்பது நம் மாணவர்களிடத்தில், பொதுமக்களிடத்தில் பிரிவை ஏற்படுத்திவிடும், நம் நாட்டின் உயிர் நாடியவே அழித்து விடும் எழுதியிருக்காப்ல. நான் சொன்னா நம்ப மாட்டேன், காந்தியடிகளே சொல்லியிருக்காப்ல. அப்ப தாய்மொழி கல்விதான் சிறந்தது, தாய்ப்பாலை போல சிறந்தது. என் அன்பு பிள்ளைகளே, என் அருமை சொந்தங்களே, நீங்கள் உங்களை மறந்து உறங்கும் போது கனவு எந்த மொழியில் வருகிறதோ அந்த மொழிதான் உங்கள் கல்வி மொழி, அதுதான் உங்கள் சிந்தனை மொழி. அதில் தான் நீங்க கற்கணும். பிறக்கும் போது நம் பிள்ளை தமிழ் பிள்ளையாக பிறக்கிறான். அவனை கொண்டு போய் ஆங்கில மொழி பள்ளிக்கூடத்தில் சேர்த்து இனம் மாற்றி விடுகிறீர்கள். அவன் செல் முழுக்க அவனுக்கு மொழி தமிழ் இருக்கும்போது வேற மொழிக்கு இனம் மாற்றி விடுகிறீர்கள். அப்படியே அவன் பாருங்க, அவன் மரபணுவை மாத்திடுறீங்க, மூளைக்குள்ள செல்ல மாத்திடுறீங்க. இதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வரலாற்றில் சாதித்த பேரறிஞர்கள். ரவீந்திரநாத் தாகூர், சர் சி வி ராமன், கோவிந்த் குரானா, அன்னை தெரசா, சுப்பிரமணிய சந்திரசேகர், அமிர்த்யா சென், பொருளாதாரத்துக்கு நோபல் பரிசு பெற்ற மேதை, எல்லாருமே தாய்மொழியில் கற்றவன் தான். அவனவன் மொழியில் கற்றவன் தான். புரியுதுன்னு நினைக்கிறேன். வரலாற்றில் சாதித்த எல்லாரும், ஆல்வா எடிசன் வரைக்கும் அவன் தாய்மொழி தான், நம்ம ஐயா வரைக்கும் தாய்மொழி தான். இதுல ஒண்ணு நீ தெரிஞ்சுக்கணும், தாய்மொழியில் கற்றவன் படைக்கிறான், தாய்மொழியில் கல்லாதவன் பயன்படுத்துறான். மேட் இன் இந்தியா அல்ல, மேக் இன் இந்தியா. ஆனால் மேட் இன் சிங்கப்பூர், மேட் இன் ஜப்பான், மேட் இன் ரஷ்யா, மேட் இன் அமெரிக்கா, மேட் இன் ஜெர்மன், மேட் இன் பிரான்ஸ், எல்லாம் மேட் இன் ஓ நாடு மேக் இன். ஏன்னா நீ தாய்மொழியில கற்கல. பிரச்சனை புரியுதா? பிரச்சனை புரியுதா? பாரு, அணு விஞ்ஞானி நம்முடைய ஐயா தமிழ் மொழியில கற்றவர். இப்ப மொழி என்பது நமக்கு வெறும் தொடர்பு கருவி இல்லை. சொல்லுவான் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ். நமக்கு தொடர்பு கருவி இல்லை, மற்றவனுக்கு எப்படியோ. நமக்கு மொழி என்பது ஒரு கருவி அல்ல, மொழி என்பது நமக்கு உயிர்.
நமக்கு தமிழ் பேச்சு மொழி அல்ல, மூச்சு மொழி. மூச்சு மொழி புரியுதுன்னு நினைக்கிறேன். மூச்சு மொழி எப்படி? எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. அப்படி பாடி வந்த நமது தாத்தன், வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோள் எங்கள் வெற்றி தோள்கள், கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளம், வெங்குருதி தனில் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாங்கிறான். தமிழ் என் மூச்சுங்கிறான். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேருங்கிறான். புரியுதா? கனியிட ஏறிய சாரும் முற்றல் களையிட ஏறிய கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காற்று பாயிட ஏறிய சுவையும் நனிபசு புளியும் பாலும் தென்னை நலிய குளிரில நீரும் இனியன என்பேன், எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீங்கிறான். இது எல்லாம் இனிதுதான், ஆனால் தமிழ் என் உயிர். அதை நீ கவனிச்சுக்கங்கிறான். தமிழ் உனக்கு மொழி அல்ல, தமிழ் உனக்கு சோறும் வேலையும் அல்ல. தமிழ் படித்தா வேலை கிடைக்குமா? தமிழ் படித்தா சோறு கிடைக்குமா? டேய், நாயெல்லாம் இங்கிலீஷ் படிச்சாட சாப்பிடுது, பன்னியெல்லாம் இங்கிலீஷ் படிச்சாட சாப்பிடுது. அது சோறும் வேலையும் இல்லடா. தமிழ் நம்ம உயிரடா, முகமடா, முகவரியடா, அடையாளமடா, அறிவுடா, கலையடா, இலக்கியமடா, பண்பாடுடா, வழிபாடுடா, வரலாறடா. தமிழ் தானடா எல்லாம். அது தெரியாம தமிழ் ஒரு மற்றவனுக்கு மொழி, மற்றவர்களுக்கு நமக்கு மொழி. தமிழ் உயிர். ஏன்? எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது. உன் மொழி தமிழ் இறைவனால் பேசப்பட்டது. இறைவனால். நக்கீரனின் தமிழள்ளி தமிழோடு விளையாட வந்த சிவனின் மொழி, அவையின் தமிழள்ளி பருகிய நம் முப்பாட்டன் முருக பெருந்தகையின் மொழி. அவன் பேசிய மொழியடா. அவையே உன் தமிழள்ளி பருகவே நான் வந்தேன். எங்க என்னை 1 2 என்று வரிசைப்படுத்தி பாடு என்று பாடி பாடி பருகியவன் அவன் மொழியடா. மணி நெற்றி உமிழ் செங்கன் தளல் உரை சுடர் கடவுள் தந்த தமிழுங்கிறான். இறையனாரே சிவனே தந்த மொழியடா தமிழுங்கிறான். மற்றவன் நான் உருவாக்குனதா, உன் மொழி இயற்கையின் மொழியடா, இறைவனின் மொழியடா. பாரடா. ஒரு தாய்மொழி, ஒரு இனத்தின் தாய்மொழி சிதைந்து அழிந்தால் இனம் சிதைந்து அழிந்துவிடும், முகம் சிதைந்து அழிந்துவிடும். உங்கள் முன்னால் நிற்கிற உங்கள் உடன் பிறந்தவன், உங்கள் மகன் முகம் சிதைந்து இறந்து போனால் என் பிணத்தை உங்களால் அடையாளம் காட்ட முடியாது. அப்படி உங்கள் மொழி சிதைந்து அழிந்து போனால் உங்கள் இனத்தை அடையாளம் காட்ட முடியாது. இப்போது உங்கள் மொழி சிதைந்து அழிந்து போனது. எப்படி? உங்களுக்கு தமிழ் பேச வரவில்லை, எழுத தெரியாது, படிக்க தெரியாது. ஒரு தலைமுறை 2 தலைமுறை தமிழ் பேச வராது. வார்த்தைக்கு ஒரு வார்த்தைக்கு சரிபாதி வார்த்தையை ஆங்கிலம் கலந்து பேசுகிறீர்கள். திஸ் ஃபில்மில் சாங்ஸும் ஃபைட்ஸும் டான்ஸும் ஃபண்டாஸ்டிக்காக வந்திருக்குங்கிறீங்க. திங்க் பண்ணி, ஃபீல் பண்ணி, வாக் பண்ணி, இப்படி பண்ணி ஆக பேசி நம் மொழியை கொன்னு தொலைச்சிட்டீங்க. சரிபாதிக்கு மேலே ஆங்கிலம் கலந்து பேசுகிறீங்க. யாராவது ஆங்கிலம் கலவாமல் உங்களால் பேச முடியுமா? சூப்பராக இருக்கு, நான் பேசிட்டாருங்கண்ணா, சூப்பர் ஸ்பீச்சும்பா. ஸ்பீச்சு அதுவே என் பேச்சிலேருந்து ஒரு எஸ் போட்டு அவன் உருவாக்குனது. இவன் நல்லா பேசுனீங்கன்னு சொல்ல வராது, சிறப்பாக பேசுனீங்கன்னு சொல்ல வராது. சூப்பர் ஸ்பீச் நல்லா இருக்க வராது, சூப்பர். நீ உதவி பாரு, உயிர் போகிற நிலையில் நன்றின்னு வராது, ரொம்ப 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 தேங்க்ஸ். அப்போ என்ன சொல்லுது? நன்றி கெட்டவனடா தமிழன், நன்றி கெட்டவன். நன்றி என்று நல்ல தமிழ் சொல்லி எடுத்து கூட பேச நாக்கு வராது. எப்படி? கொடுமை, கொடுமடா, கொடுமடா இந்த நாடு. பாரு, மொழியை சிதைந்து அழிய கொடுத்தீங்கன்னா அப்ப என்ன? ஆங்கிலம் ஒரு மொழி, அறிவல்ல. வெள்ளை என்பது நிறம், அழகல்ல. விளங்கிருச்சா? வெள்ளையா இருக்கிறது அழகுன்னு நினைச்சா அலையாத. கருப்புத்தான் அழகு, காரம்தான் ருசி. கருப்பா இருக்கிற கரும்புல இருந்து அவ்வளவு இனிப்பா இருக்கிற சக்கரை வருது. கருப்பா இருக்கும்போது என்ன பண்ணணும்? பெருமையும் திமிருமா அப்படி நிக்கணும். நீ வணங்குற சாமியில எந்த சாமியோட சிவப்பு சொல்லு? எந்த சாமி சிவப்பு? கடவுளே கருப்பு, உன் இறைவனே கருப்பு. பைத்தியக்காரா. வெள்ளையா இருந்தா அழகுன்னு நினைச்சுக்கிட்டு, வெள்ளைக்கார மொழி அறிவுன்னு நினைச்சுக்கிட்டு, தேவைன்னா படிச்சுக்க, நேரம் வேணான்னா. இங்க பாரு, உன் தாய் அழகானவன் சொல்லு, வெள்ளையா இருக்கிறவ. என் தாய் அசிங்கமானவன் சொல்லாத. உன் மொழி உயர்ந்தது என்று சொல்லு, உனக்கு உரிமை இருக்கு, தகுதி இருக்கு.
என் மொழி தாழ்ந்தது என்று சொல்ல உலகத்தில் எவனுக்கும் உரிமையும் இல்லை, அருகதையும் இல்லை, தகுதியும் இல்லை. ஏன்னா உங்கள் மொழிகளின் தாய் என் மொழி. ஆங்கிலத்துக்கு 500க்கும் மேற்பட்ட சொற்கள் நம்ம கொடுத்தது. ஸ்பீச்சு எஸ் போட்டு ஸ்பீச்சு, பஞ்சு ஒரு எஸ் போட்டு ஸ்பாஞ்சு, தாக்கு ஒரு ஏ போட்டு அட்டாக்கு, கொள்ளு ஒரு ஏ போட்டு கில்லு, காசு ஒரு கேஸு. அவனுக்கு புரியுதா? என்னுடைய கலாச்சாரம் அவனுடைய கல்ச்சர், நான் விவசாயம் அக்ரி கல்ச்சர் என்கிட்ட இருந்து எடுத்ததான். என்னுடைய நாவாய் அவனுடைய நேவி, என்னுடைய கட்டுமரம் அவனுடைய கட்டுமரான், எல்லாம் என்கிட்ட இருந்து எடுத்துட்டு போனது. உடன் எஸ் போட்டு சடன், நான் கொடுத்த சொல்லு அவ்வளவு. நீ அவன்கிட்ட இருந்து அவன் மொழி எடுத்து என் மொழியில் கடந்து கொள்ற தமிழை பாரு. இதுதான் அண்ணன் உனக்கு சொன்னேன். நீ கண்ணை மூடி தூங்கும்போது கனவு எந்த மொழின்னு வருதுன்னு வச்சுக்க, ஒன்று வர இங்கிலீஷ் வந்துருச்சுன்னா நீ இனம் மாறிட்ட, உன் ரத்தம் சோரம் போயிடுச்சு, நீ வெளியேறிக்கிற வேண்டியதான். பாரு, ஐயா மயில்சாமி அண்ணாதுரை, நம்ம ஐயா அப்துல் கலாம், அடுத்து பாரு ஐயா சிவம், ஐயா வீரமுத்துவேல், எல்லாரும் தாய்மொழியில் கற்றவங்க தான். என்ன குறைஞ்சி போச்சு உனக்கு தெரியுமா? ஐயா எழுத்தாளர் சுஜாதா, புகழ்பெற்ற எழுத்தாளர் படிச்சிருப்பேன். தமிழில் படிக்கிறதுக்கும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கறதுக்கும் குழப்பிக்காதீங்க. ஐயா அப்துல் கலாமுக்கு தமிழ் தவிர வேற மொழி தெரியாதுன்னா உலக நாடுகள் அவரோட பேச தமிழ் கற்றுக்கொண்டு வரும்னு. அதான் உண்மை. கற்றுக்கொண்டு வந்தார்கள். இங்கே மதம் பரப்ப வந்த கால்டுவெல் போப்பும் ஜி போப்பும் ஜோசப் பெஸ்கியும் தமிழ் கற்றுக்கொண்டார்கள். தமிழ் மதம் பரப்ப வந்த ஜோசப் பெஸ்கி, ஜெர்மனிலிருந்து வந்த ஜோசப் பெஸ்கி, தமிழ் மேல இருந்த பற்றின் காரணமாக ஆழ்ந்து படித்து அந்த ஆழ்கடல் தமிழுக்குள்ளே மூழ்கினால தன் பேரை வீரமா முனிவர் என்று மாட்டிக்கொண்டு தமிழிலே தேம்பாவணிங்கிற ஒரு நூலை எழுதி தந்தான் என்றால் ஒரு ஜெர்மானியன் அவன் உன்னோட தேவைன்னா தமிழ் மக்களோட பேச தமிழ் தேவைன்னு கற்றுக்கிட்டான், ஆழ்ந்து கற்றான். ஏன் முடியாது? ஏன் முடியாது? திருவாசகத்தை மொழிபெயர்த்தான் ஜி போப்பு. ஒரு வெள்ளைக்காரன், உன் மகன் இருக்கேன், கனடாவில் கைது பண்ணான், அமெரிக்காவில் கைது பண்ணான், என்னை பார்த்த உடனே ஒரு மொழிபெயர்ப்பாளர் கூட்டி வந்தான்டா. ஏன் ஏன் என்கிட்ட இங்கிலீஷில் பேசலை? ஏன் பேசலை? தெரியும் அவனுக்கு, என்னை விசாரிச்சிருக்கான், வந்து உட்கார வச்சுட்டான். தேவைப்பட்டா வருவான். நீ ஏன் அவன் மொழியை கற்றுக்கணும்? அது அறிவு நிலையிற மொழியை 6 மாசத்துல படிச்சுக்க முடியும். படிச்சுக்கோ. எப்போ? தன் தாய்மொழியின் நல்ல புலமை பெற்ற எவனும் அடுத்தவன் மொழியை மிக எளிதாக கற்கலாம். இதுதான் அறிவியல் உண்மை, இதுதான் வரலாற்று உண்மை. இங்கே பாருவீங்கலாம் தமிழ் தாய்மொழியில் கற்றவன் தான். என்ன குறைஞ்சு போயிட்டான் அறிவில்? இப்போ டாக்டருக்கு எப்படிங்க தமிழில் படிப்பிய? எப்படிங்க தமிழில் படிப்பிய? அது எப்படிங்க இங்கிலீஷில் படிக்காம? இன்ஜினியரிங் எப்படிங்க தமிழில் படிப்பிய? இதை நீ பிரான்ஸில் போய் இங்கிலீஷில் நீ மருத்துவத்தை படின்னு சொல்லிட்டு வருவியா? படிக்கிறானா? அவன் தாய்மொழியில் தான் படிக்கிறான். பொறியியலை மருத்துவத்தை பிரெஞ்சில் தான் படிக்கிறான். அடுத்து யாரு பாரு? அடுத்து யாரு பாரு? ஜெர்மனியில் மருத்துவத்தை அவன் மொழியில் தான் படிக்கிறான். டென்மார்க்கில் அவன் மொழியில் தான் படிப்பான். சீனாவில் சைனீஸில் தான் படிப்பான். அவன் தாய்மொழியில் தான் படிப்பான். ரஷ்யாவில் இப்போ நான் என்ன கேட்குறேன், உள்நாட்டு வேளாண்மையை, உள்நாட்டு அறிவியலை, உள்நாட்டு புவியியலை, உள்நாட்டு வரலாறு, உன் இனத்தின் வரலாறு நீ எதுக்காக இங்கிலீஷில் படிக்கிற? எதுக்காக படிக்கிற? வேளாண்மையை நீ வேளாண் பல்கலைக்கழகத்தில் இங்கிலீஷில் படிக்கிற. ஆஸ்திரேலியா அமெரிக்காவில் போயிட்டு கத்தரிக்காய் எப்படி விவசாயம் பண்ணுறது, வெண்டைக்காய் எப்படி விளை வைக்கிறது பண்ண போறியா? எதற்காக உள்நாட்டு வேளாண்மையை நீ இங்கிலீஷில் படிக்கிற? இப்போ மருத்துவத்தை தமிழில் படிக்கிற, தமிழில் மாத்திரை, இங்கிலீஷை பாடமொழியாக படிக்கிற. அவனுக்கு சொல்லணும் டேப்லெட்டு, தமிழில் ஊசி, அவனுக்கு சொல்லணும் இன்ஜெக்ஷன். இவ்வளவுதானடா. ஆங்கிலத்தை ஒரு மொழி பாடமாக படி, ஆனால் ஆங்கிலத்திலே எல்லாத்தையும் படிக்காத. புரியுதா? ஆங்கிலம் படிக்கக்கூடாது என்றது அல்ல நமது கொள்கை. எல்லாவற்றையும் ஆங்கிலத்திலே படிக்கக்கூடாது என்பதுதான் நமது கொள்கை. புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சா புரியலையா? இப்ப புரியுதா அண்ணன் சொல்றது? நம்ம தலைவர் நம்முடைய நாட்டில் தமிழீழத்தில் மருத்துவம் பொறியியலை எல்லா தமிழில் தான் படிக்க வச்சார். தமிழில் தான் படித்தாருங்க. நீதிமன்றம் சட்டம் முழுக்க தமிழ் இருந்தது. எல்லாமே எல்லாமே இராணுவ தளவாடங்கள், புத்தகங்கள் எல்லாமே தமிழ் படித்து தான் வச்சு கொடுத்தார். அப்போ என்னுடைய உங்கள் மகனின் ஆட்சியில் தமிழ் பயிற்று மொழி, ஆங்கிலம் கட்டாய பாடமொழி, உலகத்தின் எல்லா மொழிகளும் விருப்ப மொழி. விரும்பினால் இந்தி, விரும்பினால் பிரெஞ்சு, விரும்பினால் ஸ்பானிஷ், விரும்பினால் எந்த மொழியும்
கற்பிக்கப்படும். அது கொள்கை என்ன? நாங்கள் எம்மொழியும் கற்போம், நாங்கள் வாழ, எங்கள் மொழி தமிழ் கற்போம், எங்கள் இனம் வாழ. இதுதான் நம்முடைய கொள்கை. எல்லா மொழிகளையும் விரும்பினால் கற்றுக்கொள்வோம், எல்லா மொழிகளையும் விரும்பினால் கற்றுக்கொள்வோம். ஆனால் எம்மொழி தமிழ் மீது எங்கள் உயிருக்கு மேலாக பற்றுக்கொள்வோம். இதாண்டா நம்ம நிலைப்பாடு. இதில் கஷ்டம்னா என்னை விட்டு இங்கிலீஷிலே தான் படிப்பேன். நான் படிச்சுக்க. எதுக்கு படிக்கிற? தமிழ்நாட்டில் தமிழில் படித்தால் மட்டும்தான் வேலை தருவேன். இஷ்டம்னா எனக்கு ஓட்டு போடு, இல்லைன்னா அவங்களுக்கு போட்டு என்னை ரோட்டில் போடு, இன்னும் ஒரு 10 வருஷம் கத்திட்டு போகிறேன். பார்த்துக்க, இந்த நாடுகள் எல்லாம் அவனவன் தாய்மொழியில் தான் படிக்குது. நீ வேணா விசாரிச்சுக்க. நீ கையில் அலைபேசி வச்சிருக்க, உள்ளங்கையில் உனக்கு உலகமும் இருக்குது, ஊடகம் இருக்குது. இந்த அன்னை இப்படி ஏதோ புளிக்கிட்டு போகிறான்னு நினைக்காத, தட்டிப்பார். பொய்யா இருந்தால் நீ எனக்கு ஓட்டு போடாத. அதை முதல்ல சொல்லிட்டேன். இது நம்ம பாவேந்தன் தாத்தன் பாண்டதையும் சொல்லிட்டேன்னா தமிழை என் உயிர் என்பேன்ட்டான். பார்த்துக்க. அப்ப நம்முடைய கொள்கை மொழி தமிழ், ஆங்கிலம் பாடமொழி. இவங்களுடைய இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கையெல்லாம் நம்பிட்டு அலையாத. இவனுடைய இருமொழி கொள்கை என்பது என்ன? தமிழை ஆங்கிலத்தில் எழுதுவான், ஆங்கிலத்தை தமிழில் எழுதுவான். இவனுக்கு சந்தேகம் இருந்தால் காரைக்குடி கம்பன் பிறந்த மண்ணு, கவி அரசு பிறந்த மண்ணு. பாரு, கவி சக்கரவர்த்தியும் கவி அரசும் பிறந்த மண்ணில், விளம்பர பலகையில், வணிக நிறுவனங்கள் பெயர் பலகையில் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்னா, தமிழ் இருந்தால் எனக்கு அழைச்சி பேச அண்ணன் இருக்குன்னு தமிழ். என்ன எழுதியிருப்பான்? ஆங்கிலத்தை தமிழ் எழுதியிருப்பான், தமிழை ஆங்கில உச்சரிப்பில் எழுதியிருப்பான். தேநீர் விடுதி இருக்காது, டீ ஸ்டால் இருக்கும். டீ தமிழ், ஸ்டால் இஸ் டா ஒரு இல் போட்டிருப்பான். இதுக்கு பேர் என்ன? எழுத்து தமிழ், உச்சரிப்பாங்களாம். இதுக்கு பேர் என்ன? தங்கிலீஷு தமிழம். நான் சொல்றேன், இப்போ இல்லாட்டி எப்போ அப்படின்னு ஒரு விளம்பரம் எழுதியிருக்கான். இப்போ இல்லாட்டி எப்போ அப்படின்னு போட்டிருக்கான் விளம்பர பலகையில். இப்போ எப்படி எழுதிருக்கான்? இப்போ அப்படி எழுதலை, IPPO போட்டு எழுதியிருக்கான். உச்சரிப்பு தமிழ், எழுத்து ஆங்கிலம். இதுக்கு பேர் என்ன? தமிழம். எப்படி? 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த உன் உலகின் முதன் மொழியை இந்த தற்குறி பயலுக்கு சேர்ந்து சிதைச்சு அழிச்சு ஒரு தங்கிலீஷ தூய தமிழனை சிதைச்சு அழிச்சு தமிழனா மாத்திட்டான். 1800 கன்னடன் சமஸ்கிருதம் கலந்து தமிழோடு, 1600 தெலுங்கன் சமஸ்கிருதம் கலந்து தமிழோடு, 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு மலையாளி தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து வணக்கத்தை நமஸ்காரம்னா புரியுதா போயிட்டான். மகிழ்ச்சியை சந்தோஷம்னா போயிட்டான். இப்போ நீ என்ன பண்ற? 100 விழுக்காட்டில் 95 விழுக்காடு இங்கிலீஷை போட்டு தங்கிலீஷாக மாறிட்டேன். இப்போ இது தமிழ்நாடு பேரில் தமிழுக்கும் தமிழனுக்கும் சுடுகாடு. நீ தமிழன் இல்லை, நீ தமிங்கிலன், ஒரு புது இனம். இப்போ நான் என்ன நினைக்கிறேன்? மறு உருவாக்கம் செய்கிறேன். தூய தமிழர்களாக என் இனத்தை மாத்துறேன். உங்களை இல்லை, உங்களுக்கு பிறக்க போற பிள்ளைகளை தூய தமிழ் பிள்ளைகளாக இருக்கிறேன். தொலைக்காட்சி, திரைப்படம் எல்லா இடத்துலையும் கை வைக்கிறேன். மயிருனா வெட்டுறான், கெட்ட வார்த்தைன்னு வெட்டுறான், அப்படி தூக்குறான், அப்படி சத்தம் இல்லாம போதில் அப்படி ஒரு வார்த்தை இங்கிலீஷ் வந்தா தூக்கிடுவேன். வைதி கொலவேரி கொலவரின்னா பாட்டு அப்படிதான் ஓடும். தம்பி, படத்தில் ரத்தம் சிந்த வெட்டி சாய்க்கிறது மட்டும் வன்முறை அல்ல. பெண்களை கதற கதற வன்புணர்வு செய்வது மட்டும் கற்பழிப்பு அல்ல, வன்புணர்வு அல்ல. 50,000 ஆண்டுகளுக்கு முத்த என் அன்னை தமிழை சிதைத்து அழிப்பது கொடுமையான வன்புணர்வும் ஆக கொடுமையான வன்முறை. அதை ஒரு மான தமிழன் பொறுக்க மாட்டான், சகிக்க மாட்டான். இது என் நாடு, இது என் மொழி, என் இனம், என் தாய்மொழி மீட்சியே என் இன எழுச்சி. என்னாலும் சரி தூய தமிழில் படிக்கணும். தமிழ் கலந்து பேசு, ஆங்கிலம் கலந்து பேசுன தொலைச்சு விட்டேன். ஒரு வார்த்தை இருக்காது. அங்கே அறிவிப்பில் திஸ் சாங்கை யாருக்கு டெடிகேட் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்ப்பேன். வாயில் பெரிய இதை போட்டு ஒட்டி விட்டுருவேன். தம்பி, உன் அண்ணன் வந்தவனை கடத்தெருவில் தூய தமிழில் பழக இருக்கும்.
பொதுமொழியில் சின்னதாக எழுதியிருப்பேன் இங்கிலீஷில். எதில் பேருந்து நிலையம், மருத்துவமனை, பெரிய வணிக நிறுவனங்கள், இந்த மாதிரி தொடர் வண்டி நிலையம், இதில் சின்னதாக எழுதியிருப்பேன். உலகம் பூரா போ, ஃப்ரான்ஸுக்கு போ, ஜெர்மனி போ, பிரிட்டன் போ, அமெரிக்கா போ, அல்லது அரபு நாடுக்கு போ, பொது இடத்துல மட்டும்தான் இங்கிலீஷில் எழுதி வச்சிருப்பான். எப்படி இருக்கும் உங்கள் அண்ணன் வந்துட்டேன்னா, தமிழ்நாடு தமிழ்நாடாக இருக்கும், தமிழ்நாடாக இருக்கும். கவனத்தில் வச்சுக்க. உலக நாடுகளில் கல்வி முறை இதை தான் நீங்கள் கவனிக்கணும். அன்னை எப்படி தரம் உயர்த்துறேங்கிறத நீ பார்க்கணும். அன்னை வைங்கன்னு சொல்லுவான், சும்மா கற்பனையில் பேசிட்டுருப்பாங்க, எந்தியாவது பேசிட்டுருப்பாங்கன்னு. டேய், நாம் வரலாறை பேசுவோம் கதைம்பான், அவன் கதை சொல்லுவான், நம்ம வரலாறுன்னு நம்பணும்பான். இங்கே வர்றா, உலகத்தில் முதலிடத்தில் கல்வியில் தென்கொரியா தான் இருந்துச்சு. இப்போ தென்கொரியா முந்திக்கிட்டு ஃபின்லாந்து போயிடுச்சு, சின்ன நாடு. அவனுடைய கல்வித்தரம், அவனுடைய கட்டட அமைப்பு, அவன் கற்பித்தல் முறை, அதை நீ பார்க்கணும். இந்த மாதிரி முதலிடத்தில் யார் இருக்கா? ஃபின்லாந்து. அந்த நாட்டில் ஐஏஎஸ், ஐபிஎஸ், டாக்டருக்கு ஒரு மரியாதை இல்லை. அந்த நாட்டில் ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் சம்பளம் அதிகம், மரியாதை. ஏன் அவன் நம்புகிறேன், இந்த ஆசிரியர் தான் ஐஏஎஸ், ஐபிஎஸ், நீதிபதியே, இந்த டாக்டர், இன்ஜினியர் எல்லாரையும் அவன் தான் பிரசவிக்கிறான், அவன் தான் உருவாக்குறான், அவன் அறிவின் விளைச்சல் தான். அதனால ஆசிரியன் தான் போற்றத்தக்கவன். அதான் இப்போ ஓமகன் ஆட்சியில் ஆசிரியன் தான் போற்றத்தக்கவன். நல்லா கவனிச்சுக்க பாரு, அவன் தான் முதலிடத்தில் இருக்கான். அவனுடைய கற்பித்தல் முறை, கட்டட அமைப்பு, அவன் எப்படி 10-15 குழந்தைகளுக்கு ஒரு 6-7 பேர் தான் ஒரு ஆசிரியர் போட்டிருக்கான். இங்கே 50 பேருக்கு ஒரு ஆசிரியர். அங்கேயே என்ன பண்ணுறான், விளையாட்டு தொடர். அவன் கட்டடத்தை பாடுறா, இந்த இதுக்கு ஒரு ஆசிரியர், 2 பேர், 2 ஆசிரியர் 5-6 பிள்ளைகளுக்கு. இந்த மாதிரி 2 பேர் ஆசிரியர் எண்ணிக்கை பெருக்கி குழந்தைகள் எண்ணிக்கை வச்சிடறான். அப்படி கூடி சின்னதை பேசுகிற மாதிரி பாரு. 7 வயசில் தான் அவன் ஒன்றா போய் சேர்க்குறான். கட்டாய கல்வி எல்லாருக்கும் இந்த 7 வயசுல தான் ஒன்றா போய் சேர்க்குறான். உலகத்தின் தலை சிறந்த நாள். அங்கே இந்த ரேங்க் இருக்குல்ல, தரவரிசை கிடையாது. ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க் கிடையாது, கிடையாதுங்க, கொடுக்க மாட்டான். என் பிள்ளைகளுக்கு குற்ற உணர்வை, ஐயோ நம்ம சரியாக படிக்க வரலையோன்னு. அதே மாதிரி உன் மகன் ஆட்சியில் ரேங்க் கிடையாது, தரவரிசை கிடையாது. இங்கே பாரு, கற்பித்தல் முறையவே மாற்றிடுறேன். அவன் எப்படி வச்சிருக்கான் பாரு பள்ளிக்கூட வளாகத்தை. முதுகலை பட்டம் பெற்ற ஆசிரியர்கள் தான் குறைஞ்சபட்சம் முதுகலை பட்டம் பெற்றுக்கணுங்கிறான் ஆசிரியருக்கு. அதுக்கு 2 ஆண்டு தனியாக 2-3 ஆண்டு போய் படிச்சுட்டு வராங்க பயிற்றுவிக்க. அதுக்கப்புறம் தென்கொரியா, அவன் தான் 2வது இடத்துல இருக்கான். முதல் இடத்துல இருந்து அப்போ கொஞ்சம் பின்தங்கிட்டான், அவன் முந்திட்டான் ஃபின்லாந்து. அவன் பள்ளிக்கூடம் பாரு. இது யார் எடுத்து அனுப்புன்னு தெரியுமா? என் தங்கச்சி. என் தங்கச்சி எங்கே இருக்கு? என் மாப்பிள்ளை சரவணன் அங்கே இருக்காப்புல. என் மருமகள்லாம் அதில் படிக்குதுங்க. அது அண்ணா இது உங்களுக்கு போட்டு காட்டுங்க, நம்ம மக்களுக்கு எப்படி படிக்கணும். அவனுடைய போக்குவரத்து, அவனுடைய நீர் மேலாண்மை எல்லாம் சிறப்பாக இருக்கு. சின்ன நாடு பாரு, பள்ளிக்கூடம் பாரு, நட்சத்திர விடுதி போல இருக்கும் பாரு. எப்படின்னு கழிவறை பார்த்துக்க. இங்கே பாரு எப்படி இருக்குன்னு, எப்படி வச்சிருக்கான் பாரு, என்ன தரம் பாரு, ஒவ்வொன்றையும் பாரு எப்படி எப்படி போகுது பாரு. பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் பிள்ளைகள் எப்படி படிக்குதுங்க பாரு. 5-6 பிள்ளைங்க தான் ஒரு வகுப்பு. தொடக்க மற்றும் நடுநிலை கல்வி கட்டாயமாகும். எல்லாருக்கும் கட்டாயமாக கல்வி கொடுக்கணுங்கிற சட்டம் வச்சிருக்கான். அவன் என்ன பண்ணுறான், எல்லாத்தையுமே பயிற்சியாக கொண்டு போகிறான், பாடமாகவே புத்தகத்தில் இல்லை. இங்கே பாரு, சிங்கப்பூர். நீ என்ன நினைக்கிற, நம்ம சிவகங்களவு தான் சிங்கப்பூருக்கு முதல்ல சொல்லிட்டேன். அவன் 3வது இடத்துல இருக்கான் கல்வியில். முதல்ல ஃபின்லாந்து இருக்கான், 2வது தென்கொரியா இருக்கான், 3வது இடத்துல சிங்கப்பூர் இருக்கான். இத்தினின்றான். நம்ம சிவகங்கை மாவட்டம் தான், 45 மணி நேரத்துக்குள்ள அதை மொத்தமாக சுற்றிட்டு வந்துடலாம். அப்போது ஒரு சின்ன நாடு சிங்கப்பூர் கொடுக்க முடியாத உன் மகன் சீமானால் கொடுக்க முடியுமா? முடியாதா? லீக்குவானியால முடியும், உன் மகனால் முடியாதா? உன் மகனால் முடியாதா? ஒரு பெரிய கனவை நான் வச்சுருக்கேன். இந்த பயலுக மாதிரி அரிசி தருவேன், பருப்பு தருவேன், வியாபாரம் பண்ண வரலை, உன்னை ஏமாத்த நான் வரலை. ஏமாத்துறவன் தான் என்ன பண்ணியிருப்பேன், வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் தாரேன்னு இருப்பேன். ஒவ்வொரு தாய்மாருக்கும் ஒவ்வொரு கிலோ தங்கம். நீ எப்படி தருவாங்க என்கிட்ட கேட்பியாடா? கேட்பியா? அவனெல்லாம் எப்படி கொடுப்பானோ 2000 3000 சிலிண்டரு 10,000 எப்படி கொடுப்பானோ அப்படித்தான் நானும் கொடுப்பேன். நான் என்ன பண்ணுவேன்? சரி, இன்னையிலேருந்து சொல்கிறேன், தேர்தல் வாக்குறுதி சீமா எழுதிக்க, வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர். அதை நிறுத்துறதுக்கே உன் வீட்டு மொட்டை மாடியில் வசதி. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு கிலோ தங்கம். கேட்க இனிக்குதுல்ல? இதாண்டா காதில் தேன் ஊத்துறது.
வாயில் ஊற்றணும்டா. எனக்கு பேச வந்தீங்க 2000 கோடி 3000 எங்க காதலே ஊத்துறி ஒரு சொட்டை வாயில் வைங்கள என்ன போயிட்டாங்க. புரியுதா? பாரு, இந்த ஒரு 5-6 பிள்ளை தான் ஒரு ஆசிரியர். சிங்கப்பூரில் 6 வயதில் ஒன்னாப் சேர்க்குது, அது 7 வயதில் சேர்க்குது. ஃபின்லாந்து, தென்கொரியா 8 வயதில் சேர்க்குது. ஓ மகன் 6 வயசில் சேர்க்குறேன். புரியுதா? இங்கே பாரு எப்படி சேர்க்குறேன், எப்படி எப்படி வகுப்பறையை பாடுறா எப்படி இருக்குன்னு. உன் பிள்ளைக்கு இப்படிலாம் ஒரு கல்வி வரணும்னா தயவு செய்து உனக்கே படிக்கணும்னு தோணும். இந்த பாரு கனடா, அவன் என்ன பண்ணுறான், இந்த மத்தியில் ஒரு கல்வி அமைச்சகம்னு கிடையாது. இப்போ இந்திய அரசு எல்லாத்தையும் அது தீர்மானம் அப்படி இல்லை. ஒவ்வொரு மாகாணத்திற்கும் அவரவரே அவருடைய கல்வியை தீர்மானிச்சுக்கலாம். அதுக்காக தான் நம்மள தான் சொல்கிறோம், கல்வி மாநில உரிமையாக இருந்துச்சு, அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். இந்திரா காந்தி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எடுக்கும்போது கைகட்டி இருந்தது நம்ம ஐயா தான், இந்த திமுக தான். எடுத்துகிட்டு போனவனும் எடுக்கும்போது கைகட்டி நின்றவனும் ஒன்றா வரான், கல்வியை மாநிலத்துக்கு கொண்டாரோம்னு இத்தனை வருஷமாக சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கான். நீனே ஏமாந்துட்டு இருக்க. அவன் பாரு, ஒவ்வொரு பிராந்தியமும் அதான் மாகாணம், ஒவ்வொரு மாநிலமும் தங்களுக்கென தனி கல்வி சட்டங்களை பாடத்திட்டங்களை வகுத்து கொள்ளலாம். அதை தான் நான் கேட்குறேன். அவன் எடுத்துகிட்டு போயிட்டான் நம்மளை கேட்காம, அவன் தரமாக இருக்கிறான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அவனை கேட்காம எடுத்துக்கிறேன், முடிஞ்சா பார்த்துக்கடான்றேன். இங்கே பாரு கனடா, அவன் பள்ளிக்கூடம் பாரு எப்படி இருக்கு பாரு. 3-4 குழந்தைக்கு ஒரு டீச்சர் உட்காந்துருக்கு, ஆசிரியர் உட்காந்து பாடம் நடத்திக்கிட்டு இருக்கு. 6 வயசு முதல்ல 6 வயசு முதல்ல பாட ஆரம்பிக்கிறான், 6 வயசுலேருந்து. அதுக்கப்புறம் ஜெர்மனியில் 6 வயது முதல் 15 வயசு வரை கட்டாய கல்வி. இந்த இடத்துக்கு இந்த தரம் இருக்குல்ல, இந்த தரத்தை நம்ம நாட்டில் கொடுக்க முடியுமான்னு கேட்குறீல்ல. அண்ணன் இந்த நாடு 5 நாடு இருக்குது, கனடா, ஜெர்மன், இதெல்லாம். அதை மாதிரி ஒருத்தன் கொடுத்தான். யாருன்னு பாரு யாருன்னு பாரு, பள்ளிக்கூடத்தை பாரு, எத்தனை மினிஸ்ட்ரி யாருன்னு தெரியுதாடா? அரவிந்த் கெஜ்ரிவால். டே, உன் நாட்டில் ஆகச்சிறந்த கல்வியை கொடுத்தவன்டாவன் 5 வருஷத்தில். அதனால தான் அவனை மறுபடியும் மக்கள் தேர்வு செஞ்சாங்க. இந்த சாராய ஊழல் அந்த ஊழல் போட்டு ஜெயிக்க முடியாமல் ஒழிச்சுட்டாங்க. ஒரு நல்லவனை வரவிட மாட்டான். இப்போ உன் மகனை ஜெயிக்க விடுறியா நீ? அந்த மாதிரி தான் அவங்க கதை. அவன் பள்ளிக்கூடத்தை பாரு, நீச்சல் குளம் வச்சுருக்கான், விளையாட்டு திடல் வச்சுருக்கான், வகுப்பறை எப்படி வச்சுருக்கான் பாரு அவனை பாரு. ஒரு கனவுக்கு கொண்டு போயிட்டான்டா நம்ம நாட்டிலேயே, டெல்லியில். பாரு எப்படி பாரு. இதை அங்கே ஒருத்தர் நடத்தினாரு, தலையில் காலில் நமக்கு பக்கவாட்டில். இங்கே ஒரு தாத்தாவை பாரு. கேரள மாநிலத்தில் தனியார் பள்ளிக்கு போய்கிட்டு இருந்த 30 விழுக்காடு மாணவர்களை அரசு பள்ளி கல்லூரியை நோக்கி திருப்பிட்டார் ஐயா பினராயி விஜயன். டே, நான் சொல்றது கனவுன்னு நினைக்காதரா, என் கனவு உண்மையிலே நடக்கிறவர். டெல்லியில், இந்த கேரளாவில் அவன் பள்ளிக்கூடத்தை பாரு, அவன் பள்ளிக்கூட கற்பித்தல் முறையை பாரு, எப்படி பிள்ளைகளை வச்சு பாடம் சொல்லி கொடுக்குறான் பாரு. அப்போ இப்போ உன் மகன் என்ன சொல்றேன், உன் உடன் பிறந்தவன் உலக தரத்திற்கு கல்வி. இனி உலக தரம் என்பதே பின்லாந்து தரம் அல்ல, தமிழ்நாட்டின் கல்வி தரம் தூக்கி கொண்டு வரேன். நான் என்ன சொல்லிட்டேன், பிள்ளை ஓம் பிள்ளை இல்லை, என் நாட்டின் பிள்ளை. விட்டுட்டு நீ வெளியில போ, பெத்து கொடுத்துட்ட. அவன் என்ன வாங்கணும்னு நான் முடிவெடுப்பேன், அவன் முடிவெடுப்பான். அந்த உரிமையை அவனுக்கு கொடுத்துட்டு நீ வெளியேறிடுவேன். நீ சும்மா இன்ஜினியர் ஆகிடா, அவன் என்ன வாங்குறான்னு அவன் சொல்லுவான். அந்த சுதந்திரத்தை கொடுக்கல, தூக்கி உள்ள வச்சு 6 மாசம் வச்சு விட்டுருவேன், பார்த்துக்கணும், வெளுத்து விட்டுருவேன். இங்க பாரு, இப்போ உன் பிள்ளை அதிகாரத்துக்கு வந்தவொடனே எல்கேஜி யூகேஜி கிழிச்சு தூர போட்டுறேன். போட்டு என்ன பண்றேன், அரும்பு மொட்டு மலர்னு 3 வகுப்பா பிரிச்சுக்கிட்டு என்ன பண்ணிடுறோம், அறிவு சுடர். என் பிள்ளைகளுக்கு அரும்பு மொட்டு மலர் 3 வகுப்பு. அரும்பு 3 வயசுல சேர்க்கிறேன். பிறந்த உடனே போய் இந்த எல்கேஜிக்கு சீட் வாங்கிட்டு இருக்காத, 3 வயசுல சேர்க்கிறேன். எதுல? அரும்புல. அங்கே பள்ளிக்கூடத்தை பிள்ளைய படிக்காது, பாடம் கிடையாது. 1 மணி நேரம் தான் வகுப்பு. என் பிள்ளைகளுக்கு ஒரு விளையாட்டு மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போக நிறைய நண்பர்களை பார்க்க, பாட ஆட சொல்லிக் கொடுப்பாங்க, எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க, கதை சொல்லுவாங்க, பாட்டு பாடுவாங்க ஆசிரியர்கள். அங்கே எல்லாம் வச்சுருப்பேன். என்ன வச்சுருப்பேன்? இசை வயலை வச்சுருப்பேன், பொம்மை வச்சுருப்பேன், தாயக்கட்டு வச்சுருப்பேன். அறிவை வளர்க்கிற நீ தாயம்னு நினைக்கிற, அதில் பெரிய அறிவியல் இருக்கு. இந்த பல்லாங்குழியில் என்ன தாய் கிழவி படம் பாரு, அதில் ஆடி காட்டுவான். இப்போ என்ன பண்ணுவேன், அரும்பு மொட்டு மலரில் பிள்ளைகள் படிக்காது, ஆசிரியர்கள் பிள்ளைகளை படிப்பாங்க. பெற்றோர் சேர்க்க வரும்போது சொல்லிடுவேன், பிள்ளைகளை நீங்கள் படிக்கணும், கவனிக்கணும்னு. ஏன்னா பிள்ளையின் முதல் பள்ளிக்கூடம் தாயின் இதயம்ங்கிறான். தாய் தான் முதல் ஆசிரியங்கிறான்.
தாய்கிட்ட இருந்து தந்தைகிட்ட இருந்து தான் கற்றுக்கொள்ளுது. அப்போது என் பிள்ளைகள் ஒன்றா வைப்பேன், 6 வயசில் சேர்ப்பேன். அரும்பு மொட்டு மலர் 6 வயசு ஆயிடுது. சேர்க்கும்போது ஆசிரியர் ஒரு சான்று கேட்பேன், பெற்றோர்கிட்ட ஒரு சான்று கேட்பேன். பிள்ளைக்கு எதில் விருப்பம்னு நீங்கள் கொடுக்கணும். அவனுக்கு இசையில் ரொம்ப நாட்டம் இருக்குது, ஓவியத்தில் நாட்டம் இருக்குது, அவனுக்கு விளையாட்டில் நாட்டம் இருக்குது, அவனுக்கு ஓடுறதுல விளையாடுறதுல இருக்குது, அவனுக்கு பாடுறதுல இருக்குது. அப்போ ஃபின்லாந்தில் 6 வயதில் சேர்த்து 7 வயதில் தான் பாடம் நடத்த ஆரம்பிக்கிறான். புரியுதா? 6-7 வயதுலனா ஒரு மாணவன் தனக்குத்தானே ஒரு வேலையை அவனுக்கு வேண்டியதை செய்து கொள்கிற போலத்தில் தான் அவனால் லேர்னிங், அந்த லேர்னிங் கெப்பாசிட்டி, கற்கிற திறன் கூடுதுங்கிறான். அப்போ தான் ஆரம்பிக்கிறான். அவன் 8 வயதில் தான் அவன் பள்ளியில் சேர்க்குறான். தென்கொரியா நாம் 6 வயசில் ஒன்றாப்புல சேர்க்குறோம். 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு பெருநகரை தேர்வு செய்கிறோம். ஒவ்வொரு ஊர்லேயும் தாத்தா சிற்றூரில் தொடக்க பள்ளியை காமராஜர் தொடங்கினார். இப்போ நமக்கு அவ்வளோ தூரம் நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்க முடியலைனாலும் ஒரு 3 கிலோமீட்டருக்கு இடத்த உங்கள் மகன் தேர்வு பண்ணி நான் பள்ளிக்கூடத்தை செஞ்சிடறேன், தேர்வு செஞ்சு பெருநகரை தேர்வு செஞ்சிடறேன். இந்த மாதிரி இல்லாமல் தரம் உயர்த்தி எப்படி பண்ணிடுறேன் பாரு, இப்படி கட்டிடுறேன். அரும்புக்கு மொட்டுக்கு மலருக்கு பெரிய வளாகமாக போட்டு அரும்பு மொட்டு மலர் கூட்டு பள்ளி, இது 3 ஒன்றா இருக்கும். இப்போ இதில் 1ஆம் வகுப்பில் இருந்து அரும்பில் இருந்து 1ஆம் வகுப்பில் இருந்து 12ஆம் வகுப்பு +2 வரைக்கும் ஒரே வளாகமாக கொடுத்துட்றேன். அதில் கொடுக்கும்போது இங்கே பாரு, பிள்ளைகளுக்கு அதுவே ஒரு வாழ்க்கை முறை மாதிரி பெரிய ஒரு உலகம் மாதிரி ஆக்கிடுவேன். அதுக்கப்புறம் முதுகலை கல்வி இளங்கலை கல்விலாம் நீ வேறு இடத்துல கல்லூரியை எடுத்துகிட்டு போயிடுவேன். அங்கே 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வரைக்கும் தேர்வில்லாத தேர்ச்சியும் சுவர் இல்லாத கல்வியும் சும்மா வகுப்பறை இருக்கும். கூட்டிக்கிட்டு அப்படியே பேருந்தில் போக, ஒரு பூங்கால இருக்க ஒரு அருவிக்கரையில் உட்காந்து பாடம் நடத்த பாரு. இங்கே பாரு, சுவர் இல்லாத கல்வி, தேர்வில்லாத காட்சி கல்வி. இது வயல், அது அருவி, அது ஆறு. இங்கே பாரு, இப்போ பாரு, ஒரு இது ஆறு, இது விலங்குகள் காப்பகம். அங்கே போனால் ஆண் யானை தந்தை இருக்குது, பெண் யானைக்கு தந்தல்ல. இப்போ பெண் மயிலுக்கு தோகை இல்லை, ஆண் மயிலுக்கு தோகை இருக்குது. ஒரு நொடியில் கற்றுக்கிறோம் நம்ம பிள்ளை. இதை ஓராண்டு வகுப்பில் போட்டு கொடுக்கக்கூடாது, தொல்லை. ஆண் மயிலுக்கு தொகை உண்டு, ஆண் யானைக்கு தந்தை உண்டு, பெண் யானைக்கு தந்தமில்லை, பெண் மயிலுக்கு தந்தமில்லை, தொகை இல்லை. டேய் பார்த்தா பாலின் நிறம் வெண்மை. ஆட பைத்தியக்காரன். ஒருத்தர் பார்த்தா பாலின் நிறம் வெண்மை. இதை 1 வருஷம் படிக்கும். அந்த பாடமுறையை கிழிச்சு தூர வீசுறேன்னு சொல்கிறேன். அந்த பாடமுறை கிழிச்சு தூர வீசுறேங்கிறேன். இந்த பயலுக இது 1.5 மணி நேரம் பேசணும். இங்கே பேசுன்னு கொண்டாந்து முக்கியமானதை அரை மணி நேரம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு ஒரு வழக்கை போட்டு என்னை உள்ளதுக்கு போடணும் வைங்க. என் மேலே குற்றம் இல்லை சாமி. நான் போயிட்டு திருப்பி வந்து அடுத்த தடவை இன்னும் விரிவாக போட்டு காட்டுறேன். புரியுதா? ஏய், உன் மயன் ஜெயிப்பனான்னு நினைக்காத, நான் ஜெயிப்பேன். ஏன்னு சத்தியத்தின் மகன். இங்கே பாரு, என் பாட்டன் பாரதி, பாரதி 1921 செத்துடுறான். 47 தான் நாடு விடுதலை அடையுது. 26 வருஷம் கழிச்சு தான் நாடு விடுதலை அடையுது. ஆனால் அவன் விடுதலை அடைஞ்சிடறான். ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டு நாடு சுதந்திரம் அடையலை, அவன் அடைஞ்சிடறான். கொடி ஏறலை, தாயின் மடிக்கொடி பறக்குது பாரு, தாழ்ந்து வணிந்திட வணங்கிட வாரின்னு அவன் கொடி ஏற்றிடுறான். ஏன்? கனவு. அவன் சொன்னதெல்லாம் நடந்துச்சு. மாநிலங்கள் பிரிக்கலை. வந்தே மாதிரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்பான். மாநிலம் பிரிப்பான்னு தெரியாது, பிரிச்சுட்டான். தமிழ்நாடு பேர் வைப்பான்னு தெரியாது, வச்சிட்டான். கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கு எதந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்ச எல்லும் சிலப்பதிகாரம் எனும் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு பாடி தீர்த்துட்டான், வச்சிட்டான், நடந்துருச்சு. அவன் தான் என்ன சொல்றான்? தர்மமே வெல்லுமெனும் சான்றோர் சொல் பொய்யாமோ, கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதவங்கிறான். தர்மம் வெல்லுமிடாங்கிறான். அப்படின்னா நான் வெல்லுவேன், ஏன்னா அவன் சொன்னதெல்லாம் நடந்திருக்கு. இது நடக்கும். அங்கே நிக்கிறத பார், என் தாத்தன் தெய்வ திருமகன் நிக்கிறத பார். நீ நம்பினாயா? பாலை விற்பதை போல இந்த மனிதர்கள் ஒரு நாள் தண்ணீரை விற்பார்கள். புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல இந்த மனிதர்கள் வீடு கட்டி வாழ்வார்கள். பிளாட்ஸ், அடுக்ககம் வருமுன்னர் வந்துருச்சு. விளை நிலங்களை எல்லாம் இந்த மக்கள் வீட்டு மனைகளாக கூறு போட்டு விற்பார்கள் சொன்னார். அன்னைக்கு நடக்கல, நடக்குது. அவன் சொன்னதெல்லாம் நடந்துருச்சு.
இப்ப இது நடக்குமா இல்லையா? என்ன சொல்றார்? ஒரு நாள் வள்ளலார் திருவருள் பெற்ற ஒரு மகன் வருவான். அவன் ஆளும் போது என் அன்னை தமிழ் அரியணை ஏறும். என் தாய் தமிழ் உலகையே ஆளும். அதற்கு யாருக்கு? அவனுக்கு. அதற்கு உலகம்மை என் மீனாட்சி அருள் புரிவான். திருஞான குழந்தை அவன் தமிழ் பேசிய அகத்தியனின் தமிழ் அவனுக்கு துணை நிற்கும். யாருக்கு? இவனுக்கு தான். என் தாத்தன் சொன்னதெல்லாம் நடந்திருக்கு, இது நடக்கும். அவர் சொல்றாரு, திருவருள் பெற்ற ஒரு மகன் வருவான், அவன் ஆட்சியில் அன்னை தமிழ் அரியணை ஏறும். ஏறணும்னா நீ எனக்கு போடு. நான் முருகன் என்ன சொல்றேன்? முருகா, உன் தமிழ் வாழணும்னா உன் பேரன் ஆளணும். நீ வேரோடு வா, நான் தமிழோடு வாரேன், விளையாடுவோம்டா தமிழகத்தின் தெருக்களின் சொன்னது காரணத்தான். நான் வெல்லுவேன், நீ போடு, போடாம போ. ஒரு நாள் நீ என்னைய தேடுவ. உனக்கு தண்ணி இருக்காது, காத்து இருக்காது, சோறு இருக்காது, ஒண்ணு இருக்காது, படிச்சா வேலை இருக்காதுன்னு என்னைய விட்டால் உனக்கு வேற வழி இல்லை. இவன் எவனாவது பேசுறத கவனி. சாராய கடையை மூடுவேன்னு சொல்ல மாட்டான், உனக்கு நல்ல கல்வி தரேன்னு சொல்ல மாட்டான், வேலை தரேன்னு சொல்ல மாட்டான், வேலைக்கேற்ற சம்பளம் தரேன்னு சொல்ல மாட்டான், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு தரேன்னு சொல்ல மாட்டான். உனக்கு வேலை இல்லையா? 4000 தாரே. படிக்கவா? கடன் தாரே. டேய், யாரா நீங்கெல்லாம்? எங்கிருந்தா கிளம்பி வாரிய? 20 லட்சம் கல்விக்கு கடன். அட, அந்த 20 லட்சத்தை வச்சு பள்ளிக்கூடத்தை நல்லா கட்டி கல்வியை தரத்தை கொடுத்து போடுறா. டேய், ஐயோ ஐயோ, இந்த பைத்தியக்கார பயில்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. அறிவு சமூகமே, என்னை பெற்ற பேரன்பு மிக்க பெற்றோர்களே, என் உயிரினும் உடன் பிறந்தார்களே, உன் மதிப்பு மிக்க வாக்கை உன் உடன் பிறந்தாருக்கு செலுத்து. நீ பெற்ற பிள்ளைக்கு செலுத்து. இந்த நாட்டை நல்வழியில் செலுத்து. உன் வாக்கை தூக்கு. அநீதிக்கு எதிரான ஆயுதமாக ஏந்து ஏந்து. இனிமேலாவது மாறு மாறு. தயவு செய்து உன் வாக்கை ஒரே ஒரு தடவை என்னை உள்ள அனுப்புடா. சட்டசபைக்குள்ள இங்க பேசுறதா, இங்க பேசுறேன்னா பதில் சொல்றான் பார்ப்போம். இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறான் இவன்ட்ட பதில் இருக்கும். எங்கிருந்து? சாரா கடையை மூடாம வச்சுட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு, வன்புணர்வு. இங்கே பாரு, 2 வயசு குழந்தையை கற்பழிச்சு கொள்றான், 60 வயசுக்கு அம்மாவை கற்பழிச்சு கொள்றான். இது தொடரணும்னா அதுக்கே போடு. சூரிய ரெட்டாலை மொட்டாலைக்கு போடு. கூடாதுன்னா உன் பிள்ளைக்கு விவசாயிக்கு போடு. ஃப்ரிட்ஜு அது வேணும்னா அவருக்கு போடு. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிற காய்கறி பருப்பு அரிசி வேணும்னா எனக்கு போடு. மிக்சி வேணும்னா வச்சுக்க. மிக்சிக்குள்ள அரைக்கிறதுக்கு மிளகாய் மஞ்சள் இதெல்லாம் வேணும்னா எனக்கு போடு. கிரைண்டரு வேணும்னா போடு. அதில் அரைக்கிறதுக்கு அரிசி பருப்பு உளுந்து வேணும்னா உன் மகன் விவசாயிக்கு போடு. நல்லா இருப்பேன். ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க உங்க நாட்டை. விவசாயி சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். புரட்சி வெல்லட்டும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.